ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/4 கிலோ வெண்டைக்காவை 1 இன்ச் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். வெண்டைக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரத்தையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கிடலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் அதனுடைய வலுவலுப்பு தன்மை போக நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி வெண்டைக்காய் வதக்கிற போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெண்டைக்காயுடைய கலர் மாறிடாம இருக்கும். அதுல வலுவலுப்பு தன்மையும் கொஞ்சம் கூட இருக்காது. இப்ப வெண்டைக்காய் அதனுடைய வலுவலுப்பு தன்மை போக நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 லவங்கம், 1/4 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துடலாம். இது லைட்டாக கார் மாறினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் சேர்த்து செஞ்சோம்னா வெண்டைக்காய் மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 பல் பூண்டு, 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை 1-2 தட்டி உள்ள சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டை 1-2 தட்டி சேர்க்கிற போது வெண்டைக்காய் மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பெரிய சைஸ்ல நல்லா பழமா 4 தக்காளி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல 4 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா 5-6 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கிற போது நமக்கு கிரேவியும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி அதனுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா அதை கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி இது எல்லாமே மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல லைட்டாக அதை வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் மசாலா 3/4 ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்யற போது வெண்டைக்காய் மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். மசாலா நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் போல ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் மசாலா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.